Hi hello friends, welcome back to my Tamil YouTube channel. நீங்க ப்ரோல பாத்துருவீங்க. ப்ரோல பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பி பர்த்டே வெட்டிங் இன்விடேஷன் வீடியோ தான் பாத்துருப்பீங்க. அதே போல பார்த்தா எப்படி உங்க கிட்ஸ்க்கும் பர்த்டே வந்துச்சு அப்படின்னா இன்விடேஷன் வீடியோ தான் எடிட் பண்ணலாம். நீங்க ப்ரோல பார்த்த மாதிரி அது போல எப்படி எடிட் பண்றது, அது உங்களுடைய போட்டோ சாட் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைய போட்டோ சாட் பண்ணலாம், இல்லை உங்க பிடிச்சனோட குழந்தை யாருக்கு பர்த்டே வந்தாலும் எடிட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக நம்ம மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாடிட்டு பாருங்க. எடிட் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் கூட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் கூட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கேன். வேணுன்ற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. டெலிகிராம் சேனல் குரூப்பில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பண்ணாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லாமே ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பா. அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட் ஃபுல்லாக எல்லாமே ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு QR கோடு கொடுப்பா. அந்த QR கோடை போய் நீங்கள் கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட்டை அதே ஷாப்பில் தான் இம்போர்ட் பண்ண பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் லிங்க்கும் QR கோடும் சொல்லிட்டு பார்த்தா ஃபாண்ட் மூணு பார்த்தா டெலிகிராம் குரூப் தான் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. இப்போ டவுட் இல்லை அப்புறம் டெலிகிராம் உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டா கரெக்டாக எப்படி இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் எடுக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அதே எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ எப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும். டேட் பார்த்துக்கலாம். அந்த டேட்டை கன்வெர்ட் பண்ணி டெலிகிராம் குரூப் அதே டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் லிங்க்னு சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல போகும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன். வீடியோ செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து கரெக்டாக ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் அப்படி இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த மாதிரி ஓம் ஸ்ரீ கணபதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வரும். ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க. இதெல்லாம் நம்மளுக்கு முடியாது. அது பண்ணிங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே ஸ்டார்டிங் வரும். ராயல் ஃபேமிலி பர்த்டே இன்விடேஷன் சொல்லிட்டு பார்த்தா வரும். நீங்கள் இங்கேயும் ஒன்றும் பண்ண தேவையில்ல. வேணாலும் நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஓகேங்களாங்க? ராயல் ஃபேமிலி அப்படின்னு இருக்கலாம். அந்த ராயல் ஃபேமிலி பர்த்டே கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஃபேமிலின்னு வேணாலும் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வெறும் பர்த்டே இன்விடேஷன் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அவங்களுடைய ஓன் விருப்பம் தான். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்தா கரெக்டாக பார்த்தா பார்த்து வச்சுங்க. முடிச்சுட்டு அப்படியே பார்த்தா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் கிட்ஸோட ஃபோட்டோ பார்த்தா வரும். ஓகேங்களா? கிட்ஸோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் கிட்ஸோட நேமே அதுக்கப்புறம் எத்தனாவது பர்த்டே அப்படின்றது நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இடத்துல மென்ஷன் பண்ணணும். அதே பண்ணுறது பார்த்தலாமா? அது பார்த்தா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பார்த்தா இருக்கும் ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பார்த்தா 8 டெக்ஸ்ட்டுக்கு அந்த 8 டெக்ஸ்ட்ன்றது கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டே கொடுத்துட்டு மேலே டிக் அப்படின்றது பார்த்தா நீங்கள் பார்த்தா கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தா உங்களுக்கு நேம் இருக்கும். அந்த நேம் மேலே கிளிக் பண்ணிவிட்டு 8 டெக்ஸ்ட்டு கொடுத்து பார்த்தா நேமை பார்த்தா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தா சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா? மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு ஃபோட்டோன்னு இருக்கும். அந்த ஃபோட்டோன்ற மேலே கிளிக் பண்ணிவிட்டு 8 குரூப்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா பிக் இருக்கும். அந்த பிக் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் இருக்கும். அந்த கலர் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபில் பண்ண கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரி ஃபோட்டோஸும் இப்போ யாருக்கு பர்த்டேவோ அந்த குழந்தைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய ஃபோட்டோ வந்து பக்கமாக அந்த ஃப்ரேமில் பார்த்தா செட் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதில் ஆட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் 13/7/76 சொல்லிட்டு இது மாதிரி கிளிக் பண்ணி 8 டேட் கொடுத்து என்ன டேட்டுக்கு வந்து பர்த்டே இன்விடேஷனோ அந்த டேட்டை பார்த்தா நீங்கள் என்டர் பண்ணிட்டு மேலே டிக்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே ஏற பண்ணுங்க. மேலே கிளிக் பண்ணால் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ இருக்கும். அது கீழே 1080 பிக்சலில் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 செகண்டோட முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கேலரியில் இந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.